பாரு அதிசயத்தை, வீட்டெல்லாம் தூத்துன்னு இருக்க. வழக்கமா டிவி பார்த்துன்னு இருப்பீங்க, இல்லைன்னா ரெண்டு பேரும் அடிச்சு மாஞ்சுன்னு இருப்பீங்க. புதுசா என்னம்மா வீட்டெல்லாம் பெருக்கின்னு இருக்க? அதை வேற ஏன்த்த கேட்குறீங்க? இவ்வளோ நேரம் அடி பின்னிட்டாவல்ல. நானாவா தூத்துறேன்? தூத்த வச்சிட்டாங்க. அவங்க தண்ணி பிடிக்க போயிருக்காங்க அத்தை. நீங்கள் தண்ணி பிடிக்கலையா? பாப்பா வேற அழுதுகிட்டே இருந்தா. அதான் அம்மா அப்போ பால் கொடுத்து உங்ககிட்ட கூட்டு போய் விடுறேன்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க அத்தை. இப்போ தான் போனாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிடிச்சிடலாம். சரிம்மா, நீ வேலை செய்யி, நான் போய் பார்க்கறேன். புள்ள வேற அழுதுச்சுன்ற, என்னதான் பண்ணுதோ தெரியல. அங்க பாருங்க, அதோ அதோ அம்மா வராங்க பாருங்க. அழக்கூடாது சரியா? சாக்லேட்லாம் வாங்கி தரேன். கடைக்கு போலாமா? அக்கா, ராணி அக்கா, ராணி அக்கா, இங்க பாருங்க, நில்லுங்க ராணி அக்கா. வாங்க வாங்க வாங்க, அம்மா கிட்ட வாங்க. அழுதீங்களா நிலா பாப்பா? என்ன பண்றீங்க? அக்கா கூட விளையாடுனீங்களா? வாங்க வாங்க. ஏன்க்கா அந்த பிள்ளைகளை ஏசுனீங்களா, அடிச்சிங்களா? ஒரே அழுவ பார்த்துக்கோங்க. பாப்பா கூட சொல்றாக்கா, பிள்ளைங்க இந்த வயசுல அப்படிதான்க்கா இருப்பாங்க, பிள்ளைகளை அடிக்காதக்கா. என்னம்மா ஒரு வேலை செய்யறதில்ல, அது கூட பரவாயில்ல. எல்லா வேலையும் நானே இது கூட செஞ்சுப்பேன். ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கின்னு அவளுங்களே காயப்படுத்திக்கிறாளுங்கம்மா. பார்க்கக்குள்ள எவ்வளோ கஷ்டமா இருக்கு சொல்லுமா? அதான் நாலு வச்சேன். இனிமேவாவது ஒழுங்கா இருப்பாளு பாரு. சரிக்கா சரிக்கா, தண்ணி வருதா, நான் போய் பிடிக்கிறேன், நீங்களும் வாங்க. ஏய் சியானா, தண்ணி உன்னை பிடிக்க சொல்லிட்டு தானே போனேன். ஊரே போயிடுச்சு. நான் வரக்குள்ள எவ்வளோ கொடாந்தது, எவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லாரும் தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டாங்க சியானா. நீ அப்படியே நின்னுட்டுரு. எல்லாரும் உன்னை ஏமாத்தி பிடிச்சிட்டு போட்டோம். சுமதி, வார்த்தையை அளந்து பேசுமா? யார் இப்போ ஏமாத்தி தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கா? எல்லாரும் தான் பிடிக்கிறாங்க. நானே இப்பதான் வந்து நின்னேன். அதுக்குள்ள என்னமோ ஏமாத்துறாங்களாமே. ஏமாத்துறது நீ வேணும்னா முன்னாடி வந்து பிடிச்சிக்க வேண்டியதானே? சும்மாவே நின்றுருந்தா எங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க பிடிச்சிட்டீங்களா பிடிக்கலையோ நான் நினைச்சேன். அவ வேடிக்கை தான் பார்த்து நின்றா. அதான் வேடிக்கை பார்க்க சும்மா விளையாட்டுக்குள்ள நிற்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன். இல்லைன்னா நான் பிடிச்சி கொடுத்துருக்க மாட்டேனா? நீங்க நல்லா கொடுப்பீங்க பிடிச்சி. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சின்ன பிள்ளையெல்லாம் ஏமாத்துறது. ஏன் அவளை என் பொண்ணு 2 குடம் பிடிக்கட்டும்னு விட வேண்டியது தானே? நீங்களே எல்லாத்தையும் பிடிக்க வேண்டியது. ஆடு மாடு எல்லாத்தையும் வச்சுக்கின்னு வர தண்ணி ஃபுல்லாக நீங்களே பிடிச்சிக்க வேண்டியது. நிற்க போகிற நேரத்தில் நாங்கள் பிடிக்க வேண்டியதா? எவ்வளோ நேரம் தான் நாங்கள் இதெல்லாம் பிடிக்கிறது? இனிமேட்டு உங்ககிட்டலாம் பேசிட்டுலாம் இருக்க முடியாது. நீங்கள் நவுருங்க, நான் பிடிச்சிக்கிறேன். எம்மாச்சி, மனுஷன் பேசுவானா உன்கிட்ட? ஆடு மாடெல்லாம் இப்போ எதுக்குடி நீ இழுக்கிற? பால் கேட்க வருவல, அப்போ பேசிக்கிறேன் டி உன்கிட்ட. எல்லாத்தையும் நீயே பிடிச்சிட்டு போமா. நீ பிடிச்சிட்டு போயிட்ட பிறகு நான் வேணும்னா வந்து பிடிச்சிக்கிறேன். இருந்தா பிடிக்கிறேன், இல்லைனா போகிறேன். பெருசாக பேச வந்துட்டாலாம். இனிமே என் வீட்டு காதியெல்லாம் இழுத்த அவ்வளோதான் உனக்கு சொல்லிட்டேன். அக்கா மணியாச்சுக்கா, நான் வேணா ஒரு 2 குடம் பிடிச்சிட்டு போட்டாக்கா. எங்கள் அம்மா வந்தாங்கன்னா வையுவாங்கக்கா. ஏமுட்டி, என்னை பார்த்தா இழிச்ச வாயா தெரியுதா? இவ்வளோ நேரம் அவங்க நின்றுட்டு இருந்தாங்களே, அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே? நான் வந்தோடனே தண்ணி விடுன்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் நான் பார்த்தா இழிச்ச வாயா தெரியுது. எம்பிட்டு பேர் பிடிச்சிட்டு போனாங்க. அவங்க கிட்ட தான் கேட்கல, என்கிட்ட மட்டும் வந்து கேட்குறான். அப்படியே நில்லு. உங்கள் அம்மா கிட்ட இன்னும் 4 அடி வாங்கினா கூட நீ இப்படியே தான் இருப்ப போல. அம்மா, எல்லாரும் தண்ணி பிடிச்சிட்டே இருந்தாவம்மா. அதாம்மா நான் நின்றுட்டு இருந்தேன். எல்லாரும் பிடிச்ச பிறகு நான் போய் பிடிக்கலான்னு பார்த்தம்மா. அதுக்குள்ள நீ வந்து சண்டை வாங்கிட்டம்மா. சியானா, மரியாதையா வாயை மூடு சியானா. எல்லாம் ஒன்னால தான் வந்துச்சு. அப்பவே நீ தண்ணி பிடிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லை. எங்கே கூட்டு போனாலும் சும்மாவே வந்து வந்து வேடிக்கை பார்த்துட்டு நில்லு. என்ன ஒன்னாட்ட பிள்ளைங்களாம் எல்லாம் வேலை செய்யலை? உன்னை என்னதான் சொல்கிறதோ தெரியல. நீ என் பிள்ளையான்னு எனக்கே சந்தேகம் வந்துடும் போல. பச்சை புள்ள அதை நிற்க வச்சுட்டு இவ ஊராக போய் சுற்றிட்டு வந்துட்டு அதை எப்படி ஏசரா பறிச்சா? இவெல்லாம் ஒரு பொம்பளையா? குடத்தை எடுத்துகிட்டு வந்துட்டியா? எல்லாம் திருடுறாளுங்க. இங்கே இருக்கவளுங்க எல்லாம் திருடிங்க தான். ஒருத்தி கூட நல்லவ கிடையாது. அதனால தான் எல்லாரும் எப்படி வச்சுருக்காங்க பாரு குடம். நான் எப்படி தவளை மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் பாரு. ஏண்டி யாரடி திருடின்னு சொல்கிற? நான் இந்த குடம் தூக்கிட்டு வரக்குள்ள நீ திருடின்னு சொல்கிற. அப்போ என்ன தானடி சொல்லியிருக்கேன் நீ திருடின்னு? எப்படின்னாடி திருடின? உன்கிட்ட வந்து ஒரு வார்த்தை இது வரைக்கும் உன்கிட்ட பேசியிருப்பனாடி? நீ தாண்டி என் தோட்டத்தில் வந்து திருடின. நீ தாண்டி திருடி. பாப்பா, உனக்கு ஒரு நாள் இருக்கு, அப்புறமா வந்து வச்சுக்கிறேன் உன்னை. இதான் நேரம்னு சொல்லிட்டு திருடின்னு சொல்லிட்டு போறியா? உன்னெல்லாம் என்ன பண்ணுறேன்னு பாரு. தண்ணிக்கு இங்கே தானே வந்தாகணும். தண்ணி பிடிச்ச மாரி தான் இன்னைக்கு நீ. ஏமா நின்று ஏசின்னு இருக்க?
தண்ணி பிடிச்சோமா போனோமான்னு இருக்கணுமா? இப்படிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்காத. என் பொண்ணுக்கு ஏன் தண்ணியை விடாம இருக்க? எவ்வளோ நேரமா வந்து நின்றுட்டு இருக்கா? அக்கா நீங்களே நியாயத்தை கேளுங்கக்கா. நல்லா வீட்டுக்கு தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு வரதானக்கா போனேன். இவ்வளோ நேரம் வந்து பார்க்குறேங்க்கா. இந்த ஷியானா குடத்தை வச்சு நின்றுட்டு இருக்கா. லட்சுமி அக்கா அவ்வளோ தண்ணி பிடிச்சின்னு இருக்காவக்கா. ஆளுக்கு 10 குடம் குடிச்சிட்ட பிறகு போய் பிக்க கூட பிடிக்கக்கூடாது. அவங்க ஏதாவது வேணும்னா இப்பே பிடிச்சா எல்லாரும் என்னக்கா பண்ண முடியும்? ஆளுக்கு ஒரு குடம் தான் வரும். அப்புறம் ஒரு குடத்தை வச்சு நம்ம எப்படிக்கா ஒரு வாரம் ஓட்டுறது? சரி விடு நாள்முடி, நம்மளுக்கு தான் தெரியுமே அவங்கள பற்றி. அதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத, போய் பிடிப்போ. தண்ணி நின்ற போது நான் வேற பிடிக்கணும், ராணியக்கா வேற பிடிக்கணும். எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாத்தியா? சரிம்மா, நான் ஒரு 4 குடம் பிடிச்சிட்டு போகிறேன். ஆளுக்கு 4 குடம் பிடிச்சிப்போம். அப்புறம் மாற்றி மாற்றி பிடிப்போம். என்ன என்ன கணக்குது இந்த குடம். இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்குள்ள நம்ம அவ்வளோதான். எப்படிதான் இந்த வேலையெல்லாம் எல்லாம் செய்யறாங்களோ தெரியலையே. சியானா, என்ன சியானா இது? என்ன பண்ணி வச்சிருக்க குடத்தை? அம்மா, நீ தானம்மா சொன்ன குடத்துல ஏதாச்சும் ஒரு அடையாளம் வை, இல்லைன்னா குடத்தெல்லாம் திருடி வாவன்னு. அதாம்மா நான் கத்தி வச்சு ஓட்டை போட்டு அடையாளம் வச்சிருக்கேம்மா. நல்லா இல்லையா? சியானா சூப்பராக இருக்க சியானா. இந்த மாதிரி குடம் தான் சியானா நான் எதிர்பார்த்தேன். இப்போ யாரும் உங்கள் குடத்தை எடுக்க மாட்டாங்க. யாரும் எடுக்க மாட்டாங்க. ஐயோ கடவுளே, இந்த பிள்ளைகளை இப்படி பண்ற. ஒரு குடத்தை வீணாக்கிட்ட. உன்னை நான் ஏதாச்சும் பண்ண சொன்னா அடையாளம் வச்சுன்னா ஒரு நூலை வச்சு கட்டுவாவன்னு பேரு. உன்னை இப்படிலாம் பண்ண சொல்லி யாரடி சொன்னது? கொஞ்சம் கூட மூளையே இல்லடி உனக்கு. இல்லாக்கா, புள்ளையவளை எப்படி போட்டு அடிக்கிறது? அவள் ஒரு வேலை செய்யறது இல்லைக்கா, அந்த புள்ளைய போட்டு அம்மா அடிக்கிறாக்கா. ஆமாம்மா, நல்ல வேளை நம்ம தண்ணியை பிடிச்சோம். தண்ணி வேற நின்று போச்சு. எக்கா, தண்ணிலாம் பிடிச்சிட்டீவளாக்கா? நான் வேற இப்பதான் வாரேன் தண்ணி பிடிக்க. நவுருங்கக்கா. தண்ணி நிக்கிறதுக்குள்ள வெரசா போய் பிடிக்கிறேன். அதுவரையே இல்லை, சீக்கிரமா பிடிச்சிக்கிறேன். அப்புறம் கூட்டம் சேர்ந்துற போகுது. அட பாவத்தே. உமா, என்ன உமா இப்பதான் வர? எல்லாரும் தண்ணியை பிடிச்சி வீட்டுக்கு போய் சோறாக்கி தின்னுட்டு தூங்கிட்டு இருப்பாங்க உமா. ஏன் உன்கிட்ட அந்த நாள் முடி சொல்லலையா தண்ணி வருதுன்னு? தண்ணி நின்னுடுச்சு. ஐயோ அக்கா, என்ன சொல்லுறீவக்கா? தண்ணி நின்னுடுச்சா? அவங்க சொன்னாங்கக்கா. சொன்னதும் நான் குடத்தை எடுத்துட்டு வந்துட்டேன்க்கா. அதுக்குள்ள நின்னு போச்சா? ஆமாம்மா, நின்னுடுச்சு. நீ வேணா என் வீட்டுக்கு வா, 2 குடம் குடிக்க